ஆட்டுக்கால் பாயா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டுக்கால் க்ளீன் பண்ணது, அதாவது 4 கால் மொத்தம், அது க்ளீன் பண்ண பீசஸ், அதோட 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து 10 விசில் கொடுத்து வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு மசாலாவுக்கு 1 கப் தேங்காய், ஏற்கனவே ஊற வச்ச முந்திரி, கசகசா, அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஆட்டுக்கால் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு, வேகலைன்னா திரும்ப ஒரு 4 விசில் கொடுப்பேன். அப்படி வெந்துருச்சுன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா கறி மசாலா பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு இதெல்லாம் சேர்த்து திருப்பியும் ஒரு 2 விசில் 3 விசில் கொடுக்கணும். இது ஏற்கனவே கால் வெந்துருச்சு. இப்போ நம்ம போட்டிருக்கிற மசாலாவோட பச்சை வாசனை வைக்கிறோம். ஸோ ஒரு 2-3 விசில் கொடுத்தா போதும். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் இறக்கி செக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது ரெடி ஆகிடும். நம்ம இதை இடியாப்பத்துக்கு, ஆப்பத்துக்கு, சப்பாத்தி, பூரி எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கறி மசால் பவுட்ரு உங்கள்கிட்ட இல்லைன்னா கடையில் ரெடிமேட் கறி மசால் பவுட்ரு கிடைக்கும், அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைன்னா வீட்டில் தனியா, சீரகம், மிளகு, பட்டை, கிராம் சேர்த்து அரைச்சும் யூஸ் பண்ணிக்கலாம்.